திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க முன்னணியிலே இல்ல, பின்னணியிலே இல்ல. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் படத்தோட ப்ரொடியூசர் சென்சார் போர்டுக்கு போறாரு, கோர்ட்டுக்கு போறாரு. அது லீகல் ப்ராசஸ். தமிழக அரசுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்த்துட்டு பேசுறாரா? இன்றைக்கு தமிழகத்துல தமிழக அரசை விமர்சனம் செய்கின்ற எத்தனை பேர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்? ரவுடிகளை வச்சு எதிர்க்கிறது சொல்றவங்களை தாக்குறது தான் திமுக அரசாங்கத்தோட அந்த ஸ்டேட் ஆர்கனோட வேலையா? நியூஸ் 18 விவாதத்தில் இளைஞரணி தலைவர் திரு சூர்யா அவர்கள் அவரோடு இணைந்த இளைஞரணி சகோதரர்களை மிக கடுமையாக திமுக குண்டர்களை வைத்து தாக்கி இருப்பதற்கு அரசாங்கத்தினுடைய பதில் என்ன? தாக்குனவங்களை விட்டுட்டு எங்க கட்சி தம்பிங்க மேல அடிபட்டவங்க மேல கேச போட்டு அவங்கள அச்சுறுத்த நினைக்கிறது இந்த திமுக அரசு. அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் ஈடிய பத்தி, ஐடிய பத்தி, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு கண்ணாடி போனால நின்று பேசாதீங்க. உங்களோட ஆட்சியில உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்ல, சாதாரணமா இருக்கிற யூடியூப் நடத்துறவங்களை கூட நீங்க விட்டு வைக்கிறதா இல்ல. ஒரு யூடியூபர் கூட ஆட்சிக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்த முடியும்னு இந்த கவர்மெண்ட் நினைக்குதா? அப்படி இருக்கிற நீங்கள் மத்திய அரசு பார்த்து எதுவும் சொல்லாதீங்க. என்னோட கருத்து ஒண்ணு இல்லைங்க. சிபிஐ சம்மன் கொடுக்குது, அவர் போய் ஒரு பதில சொல்லட்டும். அதுல என் கருத்து என்ன இருக்கு? என்ன நடந்ததோ அவர் சொல்லட்டும். கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர்கள் பல்வேறு சமயங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் ஏதோ ஒரு சக்தி அங்க வந்து மக்களை அந்த கூட்டம் தொடர்பாக ஒரு விபத்தோ அல்லது வேற ஏதோ ஒரு சதியோ இருக்கின்றதோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறதுங்கிறத நாங்க குறிப்பிடுறோம். அதனால அந்த சந்தேகத்துக்கு சிபிஐ விசாரணை கொடுத்திருக்கு. பாப்போம். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி ஃபார் எனி இன்வெஸ்டிகேஷன். சப்போஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அஃபீஷியல்ஸ் இதுல வந்து இன்னும் கூட நிறைய பேர்த்தோட பங்கு இருக்கு, கருத்து இருக்கு, இல்ல அவங்களை விசாரிக்கணும்னா அவங்க அதை பண்ணுவாங்க. அதுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்ல. இல்லைங்க, நீங்க இப்போ இல்லைங்க ரொம்ப ஒருத்தர் வந்து கூப்பிடலன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இட் இஸ் நாட் தட் எடுத்தோடனே வந்து 100 பேர்த்த விசாரிக்க மாட்டாங்க. உங்களை கேட்பாங்க, உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருக்கா, நீங்க யாரையா ரெஃபர் பண்றீங்களா, உடனே அவங்க கிட்ட போகும், அதுக்கப்புறம் அடுத்தவங்க கிட்ட வரும். இப்படிதான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். நாங்க தான் சொல்றோம், எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு சொல்றோம். எங்க கிட்ட வந்து மெட்டீரியல்ஸ் இருந்தா நாங்களே கொடுத்துருப்போம். பட் எங்களுக்கு we strongly believe, we strongly suspect something had happened. பிரதமரோட நிகழ்ச்சி நேரல் இன்னும் திட்டமிடப்படலைங்க, அதனால தெரியல. ரெண்டாவது, முருகனை கும்பிட மாட்டேன்னு யார் சொன்னது? நான் வேணா வீடியோ எடுத்து காட்டுறேன். மருதமலை முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிதான் கோயம்புத்தூர்ல அவர் பேச்சையே தொடங்கினாரு. எந்த கோயிலுக்கு எப்ப வாய்ப்பு வருமோ போவாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம், அவரை முடிச்சிடுறேன். திரு சீமான் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி கவர்மெண்ட் நடக்கிற விஷயத்துல என்ன சொல்றாரு? தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு சொல்றாரா, வேண்டாங்கிறாரா? அறுபடை முருகனுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்? சொல்லட்டும். அரசியல் தரப்புல பல சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, கடந்த கால வரலாறு பல வரலாறு சொல்றேன். அஜித் பவார் மேட்டர்ல என்ன நடந்தது? முதல்ல எதிர்பார்த்தார், பிஜேபி எதிர்பார்த்தாரு. இப்போ திருப்பி அவர் மேல இருந்த கேஸ் தான் வித்ரா ஆயிடுச்சு. அவர் திருப்பி வந்து பிஜேபியோட இருக்காரு. இதே மாதிரி எதிர்பார்க்கிறவங்க அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்தாச்சுன்னா, ஆதரவு கொடுத்தாச்சுன்னா நிலைப்பாடு மாறிடுது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் நினைக்கிறாங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து கூட்டணிக்கு போறோங்கிற ஒரு அழுத்தம் பிஜேபி தரப்புல இல்லாதது என்ன உத்தரவாதம்? இந்த உத்தரவாதம் கொடுக்கறது, கருத்து இருக்கிறது, இது இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அந்த இவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? that is all, yes, that is all speculation. Speculation is a speculation. நான் பராசக்தி படம் பார்க்கல. ஒண்ணு, அது ஹிந்தி எதிர்ப்பா, தெலுங்கு எதிர்ப்பா, தமிழ் எதிர்ப்பா அப்படிங்கிறதுக்குள்ள நான் போகல. இந்த கேள்வி எல்லாம் அந்த படத்தோட வசனம் எழுதுறவங்க, கதை எழுதுறவங்க கிட்ட கேட்கணும். எங்க கிட்ட கேட்டா நாங்கெல்லாம் ஜஸ்ட் படம் பாக்குறவங்க.
காங்கிரஸ் இங்க திமுகவினுடைய முழு அடிமையாக மாறினதுக்கு அப்புறம் அது காங்கிரஸ் கட்சியும் கிடையாது, அது தேசிய கட்சியும் கிடையாதுங்க. இன்னைக்கு அதுதான் இருக்கிற யதார்த்தம். நன்றிங்க. ஆசிரியர் போராட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் அத்தனை தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு மருத்துவர்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றல. அதனால் வரக்கூடிய காலத்தில் கூட அத்தனை பேருமே, குறிப்பா தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் ஏமாற்றின ஒரு அரசு இருக்க முடியும் என்றால் அது திராவிட மாடல் அரசு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.